கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 47 பேர் உயிரிழந்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறது. இதுபற்றி அறிவோம் எமது செய்தியாளர் சுரேஷிடம். சுரேஷ், வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 47 பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுக்கடுக்கான கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருப்பதாக அறிகிறோம். அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில செயலாளர் இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செல்வம், இந்த சம்பவம் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் தோல்வி அடைந்து விட்டதையே காட்டுகிறது. தற்போது 50 பேருக்கு மேல் பலியாக இருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் பலருடைய கண் பார்வை பறிமுடி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதால் இவர்கள் பலி எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். மேலும் 2023ஆம் ஆண்டு இதே போல மரக்காணத்தில் விஷச்சாராயம் குடித்து 30 பேர் பலியாகிறார்கள். அந்த சம்பவத்தை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏவும் மக்களும் காவல்துறையிடமும் புகார் அளித்தார்கள். சட்டமன்றத்திலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இருந்த போதிலும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தங்கு தடையின்றி இந்த கள்ளச்சாராய விற்பனையானது நடந்து வருகிறது. எதுவும் குறிப்பாக காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இந்த சம்பவமானது நடந்து வருகிறது. கருணாபுரம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 500 பேர் வசித்து வரக்கூடிய நிலையில 300க்கும் மேற்பட்டோர் இந்த விஷச்சாராயத்தை அறிந்திருக்கிறார்கள். அதனால் இந்த அண்டை மாநிலமான புதுச்சேரியிலிருந்து எத்தனால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்றும் வாதிட்டார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய துயர சம்பவம் தான். இருந்த போதிலும் கூட 2021ஆம் ஆண்டு தற்போதைய எதிர்கட்சியினுடைய ஆட்சியிலும் இதே போல ஒரு பெரிய சம்பவமானது நடந்திருக்கிறது. மரக்காணம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கை விசாரித்திருக்கிறார்கள். அதுல 14 பேர் பலியாகினார்கள். 21 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 8 பேர் குற்றச்சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த ஓராண்டாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சம்பவத்தின் மூலமாக அரசு கற்றுக்கொண்ட பாடம் என்ன, அப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எத்தனை வழக்குகள் அப்போதைக்கு பதிவு செய்யப்பட்டன. இந்த சம்பவத்துக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை நடந்து வருவதாக பத்திரிகையிலேயுமே செய்திகள் வெளியாகி இருந்தன. அப்போது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு தமிழக அரசின் தரப்பில் தலைமை வழக்கறிஞர் பதிலளிக்கும் போது, இந்த தற்போதைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 47 பேர் பலியாக இருக்கிறார்கள். 4 மருத்துவமனைகளில் 116 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 89 பேருடைய நிலைமை ஒரு சீராக இருக்கிறது. மற்றவர்களுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏற்கனவே 3 அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் அடங்கிய குழுவானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன என்று அரசு எடுத்த நடவடிக்கைகளை தலைமை வழக்கறிஞர் பட்டியலிட்டார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார். இந்த அனைத்து வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு நடந்த அந்த மரக்காணம் சம்பவம் தொடர்பாகவும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து விரிவான அறிக்கையை வரும் புதன்கிழமைக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணையை அன்றைய தினம் நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி சுரேஷ். மரக்காணத்தில் ஏற்கனவே 14 பேர் உயிரிழந்த பொழுதும் தொடர்ந்து விஷச்சாராயம் விற்க அனுமதிக்கப்பட்டது எப்படி? இதுபோன்று அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இதற்கான விளக்கத்தை தமிழக அரசு அளித்த போதிலும் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது.
திருச்சியில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 47 பேர் உயிரிழந்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி விசாரணையை ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.